இந்த சபை, ஆலயம், அந்த ஜெப வீடு, இந்த 3 வார்த்தைகளை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அந்த வார்த்தைகள் யாருக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது? நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தில் ஒரே ஒரு ஆலயம் தான் கட்டப்பட்டிருந்தது. அது சாலோமன் கட்டின ஆலயம். அந்த ஆலயத்தையும் ஆண்டவர் கட்ட சொல்லலை. ஆனால் தாவீது அதை கெட்ட ஆசைப்பட்ட போது ஆண்டவர் சரி கெட்டுகிறது, அந்த மாதிரி எப்படி இருக்க வேண்டும், பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு சாயலாக, அது ஒரு நிழலாட்டமாக ஒரே ஒரு ஆலயத்தை இந்த உலகத்தில் கட்டியிருந்தார். அதுக்கு பிரகாரம் என்று சொல்லி இருந்தது. அதில் தான் மக்கள் நிற்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் மட்டும் போய் ஊழியம் செய்வார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியன் மட்டும் பிரவேசிப்பான். அப்படி அந்த ஆலயம் கட்டப்பட்ட, அது லட்சம் கோடிகள் போட்டு கட்டப்பட்டாலும் அந்த ஆலயத்தில் தேவன் வாசமாக இருக்கவில்லை என்று அப்போஸ்தலர் 7:47 நம்ம படிக்கிறோம். மனுஷர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை. அந்த ஆலயம் எதுக்குன்னா அவருடைய நாமத்துக்கு தூபம் காட்டுறதுக்கு, அவர் நாமத்துக்கு என்று சொல்லி ஒரு ஆலயம். அந்த மற்ற ஆலயங்கள் எல்லாம் ஜெபாலயங்கள் என்று அழைக்கப்பட்டது. நாம் கட்டுகிற வீடு, ஆலயங்கள், கட்டிடங்கள், அது ஜெப ஆலயங்கள். அதுக்கு ஏசாயா 56:7 சொல்றார் ஆண்டவர், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். அந்த ஜெப வீடை கட்டிக்கிட்டு ஆலயம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்றாங்க. அது தவறு என்பதை மோகன் சிலாஸ் அண்ணனும் அதை பிரசங்கிக்கணும். அதை மக்களுக்கு அந்த உறுதிப்படுத்த சொல்லணும். அது ஆலயம் அல்ல. ஆலயம் என்று சொல்வது நாமே ஆலயமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 தேவனுடைய ஆலயம் என்று சொல்வது நாம் தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 6 நம்ம படித்தோம்னா 19-20 சொல்லுகிறது, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா? ஸோ ஆலயம் என்று சொல்வது தேவனுடைய நம்முடைய சரீரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஆலயம் என்று சொன்னார் என்று யோவான் 2:21 நம்ம வாசிக்கிறோம். இந்த காரியங்களை ஏன் இந்த மறைத்து பேசி கொண்டு இருக்காங்க என்று தெரியவில்லை. எவ்வளவு லட்சம் கோடிகளை போட்டாலும் அது ஆலயமாகாது. அது ஜெப வீடு மட்டும்தான். ஆண்டவர் சொல்றது இந்த யோவான் 2:21 பார்க்கிறோம். அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோடு எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள்.